வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2க்குள்ளார இந்த மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களானது ஏற்படுதுங்க. இந்த ஒரு மாற்றங்களானது அவர்களுடைய தலையெழுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிடித்த மாதிரி மாற்றி அமைத்து கொள்ளப் போகின்றார்களா, இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் பிரச்சனையை சந்திக்கப் போகின்றார்களா, அவர்களுடைய நிதிநிலைகளானது பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை அடையுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படிப்பட்டதாக இருக்க போகின்றது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சில காலகட்டங்களாகவே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தையும் துன்பத்தையுமே பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டிருந்த நிலைகளானது இப்பொழுது மாறக்கூடுமா, இப்படி எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மிதுனராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா பெருமாளை போற்று அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இப்போ இந்த மிதுனராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களை பார்த்தீங்கன்னா அனுபவிக்க போகின்றார்கள் அப்படிங்கிற குறித்த தகவலை இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மிதுனராசி நேயர்களே, இந்த அக்டோபர் 2க்குள்ளார பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச நாட்களும் கலந்து வருது. இந்த மகாலயபட்ச காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அதிசயங்கள்லாம் நடக்க போகுது, இந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய கனவுகள் நினைவாகும். இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முதல் 15 நாட்களானது அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலையானது இருக்குங்க. அதே போல் இந்த உழைப்பிற்கான பலன்கள் எல்லாமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைத்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். அதே போல் உடலுக்கு பார்த்தீங்கன்னா சூடு கொடுக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடாதீங்க, அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்தீங்கன்னா பாதித்துவிடும். ஆரோக்கிய பிரச்சனை, மருத்துவ செலவு வர வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது சேரும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தினமுமே பெருமாள் வழிபாடுகளை செய்வது உங்களுக்கு நன்மையை பார்த்தீங்கன்னா கொடுக்கும். மேலும் சொல்லப்போனால் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது 3 கிரக சேர்க்கைகளானது ஏற்படுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களினுடைய ஆட்சிகள் பார்த்தீங்கன்னா சனி பலம் பெறுகிறது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் ஏற்படாதுங்க. அதாவது புதன், அப்புறம் சுக்கிரன், சனி, இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெறுகிறது. அதனால் எப்பொழுதும் போலவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தடைகளும் இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, மிதுனராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது அற்புதமான முறையில் மிதுனத்தில் அமைந்திருப்பது. திருவாதிரையில் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த செவ்வாய்க்கு பலமானது அதிகங்க. அதனால் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறு சிறு விபத்துகளானது உங்களுக்கு ஏற்படலாம். சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த மிதுன ராசியில் வக்ரசனையும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு சண்டையானது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நடக்கலாம். இந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு எந்த தெய்வ வழிபாடுகள் சிறந்ததோ அந்த தெய்வத்தினை வழிபாடு செய்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா தீரும். அந்த தெய்வ வழிபாடுகளை மறக்காமல் செய்துக்கோங்க. அதே போல் இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், சச்சரவுகள், பிள்ளைகள் பிடிவாதம் என மன வருத்தத்தில் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பொழுது நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும்.
நேரங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல் தேவையில்லாத காசு பணங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது. உங்ககிட்ட இல்லைனாலுமே அது முன் சிபாரிசு செய்து யாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுக்கக்கூடாது. பெரிய பிரச்சனையை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க நேரிடும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையிட வேண்டாம். சம்மந்தம் இல்லாத உதவிகளை செய்வதையும் நிறுத்தி கொள்ளுங்கள். ஏற்கனவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உங்களால் முடியும்னாலும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா யாரையாவது பிடித்துனாவது வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து நிறுத்திக்கோங்க. அது உங்களிடம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக மாறக்கூடிய அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையை உண்டாக்கிவிடும். ஸோ அந்த விஷயத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் உங்களிடம் பணம் இருந்தது அப்படின்னாலும் உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுத்துடாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் அந்த பணமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைக்கு வந்து சேராது. அந்த பணம் வந்து இழந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இந்த மிதுனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலையில் வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல வேலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை வாய்ப்புகள் குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இப்போது நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் வேலையை வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டங்கள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நேரங்கள் அதுக்கானது இது கிடையாதுங்க. கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த மிதுனராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் ரொம்ப ஆழ்த்தி கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கால சூழலானது மறைமுகமான பிரச்சனை, கடன் சுமை பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடன் சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறையும், குடும்ப பிரச்சனைகளும் தீரும். வந்து பார்த்திங்கன்னா இந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுனராசிக்காரங்க இந்த திருமண யோகத்தை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடைபெற்றிருக்கும். அப்படிப்பட்ட மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த திருமண தடைப்பட்ட திருமணங்களானது காதல் திருமணமாக வந்து பார்த்திங்கன்னா செய்ய நினைப்பவர்களுக்கு இப்பொழுது திருமண யோகங்கள் கைகூடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து கிடைப்பார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெண் வந்து கிடைப்பார்கள். உங்களுடைய வீடு மற்றும் குடும்பம் விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தை நீங்கள் செலுத்தணும். குடும்பம் பணியிட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மகிழ்ச்சியும் வெற்றியும் வந்து அதிகரிக்கும். சிலருக்கு தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குங்க. எதிரிகளால் துன்பம், வியாதிகள் வரக்கூடும் என்பதனால கவனங்கள் தேவை. அடுத்ததாக மிதுனராசியில் உள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது ஏற்படுங்க. நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். பயணங்களால் பயன்களானது கிடைக்குங்க. வங்கிகளில் சேமிப்புகளானது உயரும். விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்களை வாங்குவீர்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வ காரியங்களில் கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். பெற்றோரினுடைய உடல்நிலையானது சீராக இருக்குங்க. அதே போல் உறவினர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும். நிலம், வீடு சம்பந்தமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இப்பொழுது கை கூடலாங்க. பெண்களால் அனுகூலங்களானது ஏற்படும். புதிய வேலைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுங்க. வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாகும். அதேபோல் வியாபாரங்களானது இப்பொழுது சிறப்பாக நடைபெறலாம். இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேருங்க. அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். மாணவர்களுடைய கல்வியில் தேர்ச்சியும் அடைவார்கள். தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்பொழுது முடிவடையும். அரசியல்வாதிகளுக்கு எதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா வசமாக்கக்கூடிய நுதன கவர்ச்சியானது வந்து தெரிந்திருக்கு. அனைவருமே உங்களுடைய வழிக்கு வருவார்கள். எதையுமே நீங்கள் தைரியத்துடன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது செயல்படுத்துவீர்கள் அப்படின்னே சொல்லலாம். மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தோறும், அதாவது புதன்கிழமையை விட வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த காலகட்டத்தில் சனிக்கிழமை விரதங்களை வந்து இருந்து பெருமாளுக்கு நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்த விளக்குகளை வந்து ஏற்றுங்க. முடிந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்காக வந்து ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது. இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தீராத வந்து கஷ்டங்கள்,
அதேபோல் தீராத நோய் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அது உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாகிடும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து மறக்காமல் வந்து செய்துக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.